பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்தலாமா? இன்றைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நாங்க மண்ணுக்கு அடியில இல்லாம இந்த மண்ணுக்கு மேல நின்று கர்த்தரை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த ஜீவனுக்கு ஒருவர் காரணர். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு துதி பாடவே நாங்க இந்த நேரத்தில் ஒன்றாய் கூடி இருக்கிறோம் அல்லவா? வாங்க என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாதி ராஜாவை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீங்க செஞ்ச நன்மைகள் எண்ணி பார்க்க முடியாதவைகள். உள்ளத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நான் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி பாடலாமா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம்.
பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்வரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்வரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் மாறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கூட கரங்களை உயர்த்தினவர்களாக உள்ளத்தை தேவனிடத்தில் திருப்பி எங்களுடைய உள்ளத்தினால நாங்கள் சொல்லலாமா, அப்பா நன்றி, அப்பா நடத்தி வந்த விதத்துக்காக நன்றி, கடந்து வந்த பாதைகளுக்காக நன்றி என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து பாடுக பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இன்றைக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு ஐயோ துதித்து கொண்டே போனது. என்னைக்கு தான் முடிய போதுங்க? 1 2 அவர் செய்தது, 1000 2000 அவர் செய்தது. வாழ்க்கை முழுவதும் நமக்கு தெரிந்தும் நாங்கள் ஆராதிக்கிற சில காரியங்கள் அது சிறியவைகள், ஆனால் நமக்கு சொல்லாமலேயே நமக்கு தெரியாமலேயே நம்மிடத்தில் அவர் செய்த அற்புதங்கள், நமக்கு தெரியாமலேயே நடந்த பெரிய பெரிய அதிசயங்கள் எவ்வளவு உண்டு அல்லவா? எத்தனை ஆக்சிடென்ட்கள் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று பிசாசு நினைச்சதெல்லாம் எங்கள் அருகில் வராதபடியே அவர் காத்தாரோ. எத்தனை தூக்கத்தில் எங்களுடைய இதயம் மார்படைப்பினால எத்தனையோ ஜனங்கள் சாகும்போது அந்த வரிசையில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றினாரே. ஐயோ காலையில் எழுந்தவுடனே எத்தனை நேரங்களில் நாங்கள் முறுமுறுத்திருக்கிறோம், ஆண்டவரே இந்த நாள் என் வாழ்க்கையில என்னதான் நடந்தது, எனக்கு ஒண்ணுமே செய்யலையேன்னு சொல்லி எத்தனை நேரங்களில் முறுமுறுத்திருக்கிறோம். ஆனால் தூங்காதவர், உறங்காதவர், எங்களை காக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவர், அந்த தேவனை நினைச்சு நன்றி செல்லலாம். வாங்க, இன்னைக்கு உங்களுடைய சூழ்ந்து நிற்கிற எதிரிகளை பார்த்து ஐயோ கர்த்தர் என்னை மறந்து விட்டாரு, ஐயோ தேவன் எனக்கு அற்புதம் செய்யலையே என்ற ஒரு கவலையோடு கூட இந்த ஒரு ஆராதனையை கேட்க வந்திருக்கிறையாமா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய துன்பங்கள் துயரங்களை மாற்றுவார். அவரை உயர்த்துகிற உன்னுடைய இதயத்துக்கு, அவரை மேன்மைப்படுத்துகிற உன்னுடைய வாழ்க்கையில உன் மேல இருக்கிற பிரச்சனை எல்லாம் கால் அடியில கரிஞ்சு வந்துருமா. அவரை ஸ்தோத்தரி, அவரை ஸ்தோத்தரி. நாம பிறந்து இருக்கிறதே அவரை துதிப்பதற்காக, கர்த்தரங்களை உண்டாக்கி இருக்கிறதே அவரை மகிமைப்படுத்துவதற்காக, போராடி கொண்டு வாழுவதற்கல்ல, சண்டை போட்டு வாழுவதற்கல்ல, பிரச்சனைகளில கண்ணீரில் இருப்பதற்காக அல்ல. ஆனால் ஏன் நாங்கள் பிரச்சனையில் கிடக்கிறோம், ஏன் நாங்கள் துன்பங்கள் மத்தியில சிலுக்கி கிடக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஒன்றுதான், நாங்க அவரை உயர்த்தலையே, பிரச்சனைகளே உயர்த்தி வரோமே. எங்கள் முன்பதாக இருக்கிற பர்வதங்களை தான் வர்ணிக்கிறோம் தவிர அந்த பர்வதங்களை கூட புடி ஆக்குகிற கடவுளை நாங்க உயர்த்தலையே. வாங்க என்னோடு சேர்ந்து இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இது ஒரு தீர்க்கதரிசியா சொல்லுகிறேன். கண்களை உயர்த்தி பாருங்க, உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை பாருங்க. ஆமென். இன்றைக்கு கோலியாத்தை போல உங்க முன்னே நிற்கிறபடி தோன்றுகிறதா? இல்லை இல்லை, கோலியாத் மரித்து போய்விட்டான். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் எல்லாமே அறிந்து தீர்த்து விட்டார். இனி நீ பலவீனன் அல்ல, இனி நீ வியாதியில இருக்கிறவள் அல்ல. எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்து நடக்கிற நாள் இது. அவரை உயர்த்த உயர்த்த உன்னுடைய எலும்புகளில், உன்னுடைய சதைகளில், உன்னுடைய நரம்புகளுக்குள்ள வல்லமை இறங்குகிற நேரம். என்னோடு சேர்ந்து பாடல வாங்க, கர்த்தரை உயர்த்தல வாங்க.
Thank you Lord, we praise you Jesus. Amen. Amen. கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வாரே, கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வாரே, பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ, மறந்து போவாளோ, கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ, இறங்காதிருப்பாளோ, தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டார், உள்ளங்கையிலே அவர் உன்னை குறித்து வைத்துள்ளார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு, சர்வ வல்லவர் தன் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார், சிறுமைப்பட்ட தன் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், அப்பாவை நாடுகிற மக்கள் தினமும் உங்களுக்குள்ள களி கூறுவார்கள். ஏனென்றால் அப்பா நீங்க அற்புதத்தில் நிறைஞ்ச கடவுள், நீரே ஒரு அற்புதமானவர் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில மீட்புக்கு என்று, ஆசீர்வாதத்துக்கு என்று அப்பா, எங்களுடைய விடுதலைக்கு என்று இருக்கிற ஒரே ஒரு நாமம், அது உம்முடைய நாமம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மில் தான் எங்கள் மன நிம்மதியை நாங்கள் அடைகிறோம். சமாதானம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லைப்பா, உங்களுக்குள்ளதான்ப்பா சமாதானம். மகிமை மாட்சிமைக்கு உரியவரே அப்பா, நீர் ஒருவரே அப்பா, துதிக்கும் கனத்துக்கும் அப்பா உண்மை உள்ள தேவன், அதுக்கு தகுதி உள்ள தேவன் நீர் மாத்திரப்ப. தேங்க்யூ லார்ட், நீங்க மாத்திரமே, நீங்க மாத்திரமே. தேங்க்யூ லார்ட். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே. அவரை பார்த்து நாங்கள் சொல்லலப்பா, உங்களை ஒரு நிமிஷமும் நான் மறக்க மாட்டேன்ப்பா. செய்த நன்மைகள் ஆயிரங்களாச்சு, துதித்து கொண்டே இருக்க நாட்கள் போதாது, மறக்கதான் முடியுமோ? இன்னைக்கு ஆண்டவரே நீங்க செஞ்சதை மறந்து போனேன் என்றால் அப்பா, நான் வாழ்ந்தாவது பிரயோஜனம் என்ன? இந்த உலகமே என்னை மறந்து போகிற ஒரு நிலைமையில நான் தள்ளப்பட்ட போது என்னை நீங்க நினைச்சதுனால தானேப்பா இன்னைக்கு நான் உயிர் வாழ்றேன். நீங்க எனக்கு போதுமானவர் அப்பா, எனக்கு மறுவாழ்வை தந்த. ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன், ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன். மறுவாழ்வு தந்த நேசர், மனவாளன் மடியில் சாய்வேன். மறுவாழ்வு தந்த நேசர், மனவாளன் மடியில் சாய்வேன். மகிமை மாட்சி
மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை. மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. அப்பா அந்த வேதம் தான்ப்பா எனக்கு ஜீவனை சொல்லலாமாப்பா. அந்த இலைகள் உணவானது, அந்த கனிகள் வேதம் சொல்லுகிறது அப்பா. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் அந்த இலைகள் மருந்தானது, அந்த கனிகள் உணவானது என்று சொல்லி உடைய வார்த்தை தான்ப்பா எனக்கு உணவே. சொல்லி ஆராதிக்கலாமா கடவுளை? தேங்க்யூ. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. தேங்க்யூப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை வர்ணிக்க போதாத ஒரு வாழ்க்கையை வாழ்றப்பா. அப்பா நான் எத்தனை துதித்தாலும் என்னுடைய துதிக்கு அப்பா தகுதி உள்ளவர் தேவன் நீர் மாத்திரமே இருக்கிறீர். வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே, எசேக்கியா என்றும் ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய ஒரு பயத்திலும் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு எதிரிகளுடைய அந்த மிரட்டுதலில் மத்தியில் அவன் வாழும்போது அந்த எதிரியின் அரசன் அவன் சொல்லி அனுப்புகிறான், இன்னும் உன்னை கொல்ல யாரும் தடை செய்ய முடியாது, தேவர்களே உன்னை அழிக்க அனுப்பியிருக்கிறார்கள், இன்னும் நீ தப்பித்து கொள்ளவே முடியாது எசேக்கியா, உன் வாழ்க்கை முடிஞ்சு போனது, இன்னும் இஸ்ரேல் அழிந்து போக போகிறது என்று சொல்லி எல்லா பயத்தின் வார்த்தைகளே, எல்லா மிரட்டுதலின் வார்த்தைகளையே எழுதி 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 அவன் வந்து அனுப்பின போது வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய அவனுக்கு வந்திருந்த அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவனுடைய கவலைகள் மத்தியிலே அவன் செய்த ஒரு காரியம், தேவனுடைய ஆலயத்தின் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அந்த ஒரு கடிதத்தை தேவன் முன்பதாக அவன் விரித்து அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே இதை பாரும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு, நீங்கள் பயப்படுகிற உங்களுடைய சூழ்நிலைக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு, அது தேவ சமூகம் மாத்திரம்தான், வேறு எதிலையும் அல்ல, வேறு எதிலையும் அல்ல. எசேக்கியா செய்தது அதுதான். அவனுக்கு தெரிந்திருந்தது இந்த பிரச்சனை அவனுடைய வல்லமைக்கு மேலே அதிகமாக இருக்கிறது என்றது அவன் அறிந்திருந்தான். என்ன செய்தாலும் கூட இதனால தப்பிக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான். தன்னிடத்தில் இருந்த அந்த சேனையுடைய எல்லா வல்லமையும் எதிரிகளுக்கு இருக்கிற அந்த வல்லமையும் பார்த்தபோது அவனுடைய உள்ளம் சோர்ந்து போனது. ஆனால் அவன் மனம் தளர விடவில்லை.
அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான், தேவனை நோக்கி கூப்பிட்டான். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆமென், சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறான் அல்லவா, என் எதிரிகளுக்கு முன்பதாக விருந்தை ஆயத்த பண்ணுகிற தேவன் நீர், என் தலையின் மேலே புதிய எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறவர். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கிறீங்க, நீங்க என்னோடு இருக்கிறீங்க, பயம் இல்லப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பயமில்லை ஆண்டவர், பயமில்லை ஆண்டவர். நீங்க என்னை நிரப்பினால், உம்முடைய ஆவி என்னை மூடிக்கொண்டால், நான் தாண்டாத அப்பா பிரச்சனை இல்லை, நான் தப்பித்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இல்லை, நான் ஜெயிக்காத ஒரு யுத்தம் இல்லை. என் நேசர அப்பா, அன்றைக்கு எசேக்கியா தன்னுடைய முன்பதாக இருந்த சொல்லிக்கொள்ள முடியாத அந்த பிரச்சனையை உம்மண்டை கொண்டு வந்து புலம்பல, அழல, சொல்லிக்கொண்டு வருத்தப்படல. ஆனால் அவனுடைய ஜபமோ அது ஜபமாயா காணப்பட்டதப்பா இல்லையே, அது ஒரு பெரிய துதியாக தேவன் யார் என்றதை வர்ணித்தாரே. அங்க எதிரிகள் எல்லாரும் கூட சுற்றிலும் அவர்கள் எப்பொழுது இவர்களை அழிப்போம் என்று காத்திருக்கும் போது எசேக்கியா ஜபிக்கிறான், சேனைகளின் கர்த்தரே, செராபியர்கள் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே என்று உயர்த்துகிறதை பார்க்கிறது ஆண்டவரே, உயர்த்துகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படி அவன் உயர்த்தினதுனால்தான் அந்த 1,85,000 பேரை ஒரே ஒரு சேனையிலிருந்து இறங்கி வந்த தூதன் இல்லாமல் ஆக்கி விட்டானே ஆண்டவரே, அவ்வளோ பேரை. ஆமாண்டவரே, எசேக்கியா இப்படியாய் ஜபிக்கிறார், தேவர்கள் எத்தனை பேர் எனக்கு எதிராய் வருகிறார்கள் என்று சொன்னாலும் ஆண்டவரே, உண்மையான தேவன் நீர்தானே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நீர்தானே, நீர் ஒருவர் தானே எல்லா கனத்துக்கு உரியவர் என்று சொன்ன உண்மை மகிமைப்படுத்தினதுனால எத்தனை பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கரைந்து போனது அப்பா. ராஜா, இன்றைக்கு என் எதிரியை நான் பார்க்கல, என் எதிரிகள் பெருகி கொண்டே போனாலும் என் கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அன்பு என் மேல இன்னும் அதிகரிக்கிறதல்லவா. உம்மை உயர்த்துறப்பா, உம்மை பாடுறப்பா, உண்மை எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்மை கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். We worship. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். Hallelujah, 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
मेरी सुबह तुझ में ही, मेरी हर शाम तुझ में ही, मेरी सुबह तुझ में ही, मेरी हर शाम। शुक्रिया 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 तेरा, शुक्रिया 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 यीशु तेरा। Is all what I can say, Lord. என் வாழ்க்கையில நன்றி தவிர எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி அப்பா. सारी दुनिया तेरी है, सब कुछ तूने रचाया है, मुझको भी तूने बनाया है, तेरे जैसा किया है, क्या दे सकता हूँ, क्या ला सकता, कहता तुझे बस शुक्रिया। क्या दे सकता, क्या ला सकता, कहता तुझे बस शुक्रिया। நன்றி, செய்த காரியங்களுக்காய் நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. ஓ சொல்லுவோமா? இன்னைக்கு நான் என்னவா இருக்கணும், அதற்கு நீங்க தான் காரணம். இதுவரையிலும் என்னை கைவிடாத தேவனே அப்பா, என்னை இன்னுமேல் என்னை கைவிட்டுருவீரா? துதிக்கிறேன். எசேக்கியாவை போல என் சூழ்நிலை மத்தியில போய் உயர்த்துகிறப்பா. எங்க போவே ஆண்டவரே, உம்மை விட்டு நான் எங்க போக முடியும்? என் பலன், என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய எல்லா கனமும் நீங்க தானேப்பா, நீங்க தானேப்பா. நீங்க இல்லாம போனேன்னா வாழ்க்கையிலப்பா. சொல்லுவோமா எல்லாரும்? நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். நீங்க மட்டும், நீங்க மட்டும் சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல, ராஜா இதுவரையிலும் நடத்தின எபினேசரே, என் வாழ்க்கையில தோல்வி என்றது என்கிட்ட வரும்போது அதற்கு முன்ன என் முன்ன வந்து நிற்கிற தெய்வமே, இன்னும் என்
கண்ணீராய் போகிறது என்று நினைக்கும் போது எனக்கு ஆதரவாய் இறங்கி வருகிற கடவுளே, அப்பா உம்மை நான் உயர்த்துகிறேன். என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி உம்மை துதிப்பேன் கர்த்தாவே. அப்பா எனக்கு எதிராக பாளையம் எனக்கு எதிராக நின்ற போதும் கூட என் பக்கத்தில் நின்றிய தோள் மேல் கரத்தை போட்டு பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் நீரல்லவோ. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில தேவனை உயர்த்துவோமா? அப்பா உம்மை நான் உயர்த்துகிறோம். அப்பா என் எதிரிகள் பெருக பெருக என் பந்தி அளவை நீர் பெருக செய்தீர். அப்பா என்னுடைய ஜெயங்களை நீர் அதிகமாய் மாற்றினீர். என்னுடைய கொம்பை நீர் உயர்த்தினீர். என்னை தலை குனிய விடவில்லையே, அவமானம் அடைய விடவில்லையே. இதுவரையிலும் கூட ஆண்டவரே நான் சோர்ந்து கிடக்க, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக விடலையே. உம் முகத்தை பார்க்கிற நான் ஆண்டவரே தாழ்ச்சி அடையாமல் இதுவரைக்கும் நிற்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு போதுமான தேவன். உம்மை உயர்த்துவதே என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துவதே என்னுடைய ஆசை ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறேன் அப்பா, உம்மை உயர்த்துகிறேன் அப்பா, உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். சொல்லுவோமா ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன். ரீபாக்கா ஷபதலரபா ஓ ரீகரபா ரியாந்தலரபா ரிபரபா ரபதுரகபா. Thank you Lord. Thank you Jesus. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு நாம் ஆரம்பத்திலேயே பாடினோம் அல்லவா, அவர் செய்த நன்மைகள் எண்ண முடியாதவைகள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆயிரங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவை கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் நம்மளை கைவிடலை இல்லை, கர்த்தர் எங்களை ஏமாற்றி போக விடலை இல்லை. அதே தேவன் தான் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கண்டோம், எத்தனையோ பேரை சந்தித்தோம். ஆனால் அவர்கள் யாரும் எங்கள் கூட இல்லை. சில பேர் உயிரோடவே இல்லை. ஆனால் தேவனோ அப்படி அல்ல, அவர் எங்கள் கூடவே இருக்கிறார். எங்களை கைவிடாதவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார், பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். அதனால இன்றைக்கு உயர்த்துங்க உயர்த்துங்க. பிரச்சனைகள் மத்தியில் தேவனை உயர்த்துங்க. உங்களால் முடியாத காரியமாக இருக்கலாம், உங்களால் எண்ணினாலும் யோசித்தாலும் கூட ஆமென் ஐயோ இது எப்படி என்று தோன்றதா இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, அது எல்லாவற்றிலும் மேலானது அவருடைய நாமம். எல்லாவற்றிலும் கனமானது அவருடைய நாமம். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் பிரச்சனைகளை மத்தியில் தேவனை உயர்த்துங்க. உங்களுடைய சூழ்நிலை மாறிவிடும். உங்களுடைய ஜபங்கள் சாட்சியாய் மாறும். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் பதிலாய் மாறும். உங்களுடைய சஞ்சலங்கள் எல்லாம் அற்புதமாய் மாறும். ஆம் பிரியமானவர்களை, என்னோடு சேர்ந்து ஆமென் துதித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். யார் தாவீது? யுத்தத்திலேயே வாழ்கிற ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிறார், என் நாவில் அவருடைய துதி எப்போதும் இருக்கும். அப்படி என்றால் என்ன? துதிக்க துதிக்க தான் நான் வெற்றியை பார்க்கிறேன், துதிக்க துதிக்க தான் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறேன் என்பதாக. இன்றைக்கு தேவனுடைய சேனையில் இருக்கிற ஒரு வீரன் நீங்கள் அல்லவோ, அவருடைய பட்டயமாய் நீங்கள் இல்லவோ? எதிரிகளை தோற்கடிக்கும் அந்த கிதியோனின் பட்டயம் நீங்கள் தானே. பயப்படாமல் தேவனை உயர்த்துங்க, வெற்றி நிச்சயமாயிருக்கும். Thank you Jesus. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும்.